ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 27/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:45 நிமிடங்களுக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். சூரனை அவனுடைய ஆணவத்தையும் மும்மலத்தையும் அழித்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடல் இன்றைய நாள். திருச்செந்தூரிலே முருகா சரணம் கந்தா சரணம் என முருகன் அடியார்களுடைய கூட்டமானது லட்சக்கணக்கிலே அங்கே சூரசம்ஹாரத்தை காண குவிந்திருக்கின்றார்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி சுப முகூர்த்த நாள் இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் சார்பாக தெரிவித்து கொண்டு, இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் அணிந்து மகிழலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். ஆக சுப விஷயங்களுக்கு ஏற்ற அருமையான நேரம், நல்ல நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது, அமைதி காத்தல் வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:30 மணி வரை மூலம், அதன் பிறகு பூராடம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:32 நிமிடங்கள் வரை வளர்விரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய சந்திராட்டமும் ரிஷபராசிக்கு சந்திராட்டமும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும் லாபமும் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றிகள் தேடி வரும். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். பயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். ஆக சிறப்பான இந்த நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்படும். முன்பே பலமுறை பேசியிருக்கின்றோம். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம், 8ஆம் இடம் என்பது சந்திராஷ்டம நாள், அது பலருக்கும் தெரியும். இந்த சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற நாளும் நமக்கு சற்று பிரச்சனைகளையும் தொல்லையும் கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலேயும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கூட கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்திராஷ்டம நாட்களிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அதுபோல இன்றைய நாளிலேயும் அதிக அளவு இறை உணர்வோடு இருக்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிவபுராணம் படியுங்கள், கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று சூரசம்ஹாரத்தை காணுங்கள். எல்லா கோவில்களிலேயுமே இப்போது சூரசம்ஹார நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் சூரசம்ஹார நிகழ்வை கண்டு ரசித்து முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதில் நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும், சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் ஏற்படுகின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மனம் சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பண வரவு அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் தேடி வருகின்ற
மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள், வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நலன்களும் உண்டாகின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்: துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். கந்தர் சஷ்டி கவசம். இன்றைக்கு அருமையான நாள். திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் தன்னுடைய அவதாரத்துக்கான பணியை நிறைவு செய்த நாள். அதாவது கருவிலே வராமல், தாயுடைய கர்ப்பத்திலே வராமல், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த தெய்வம். சிவபெருமானுக்கும் 6 முகங்கள் உண்டு. அந்த 6 முகங்களிலே ஒரு முகமான அதோமுகத்திலிருந்து, அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவதரித்த தெய்வம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் என்பது எத்தனையோ அடியார்கள் முருகப்பெருமானுடைய இந்த அவதாரத்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். கந்த புராணம் என்பது புராணங்களிலே பழமையான புராணம். பல அவதாரங்களுக்கு முன்னே நிகழ்ந்த அவதாரம் கந்த புராணம். ஆகவே கந்தனுடைய வயதை நாம் நிர்ணயிக்கவே முடியாது. சிவபெருமானுக்கு எப்படி நாம் வயதை நிர்ணயிக்க முடியாதோ அதுபோல கந்தனுடைய வயதை நம்மால் நிர்ணயிக்கவே முடியாது. என்றென்றும் அற்புதமான ஒரு தெய்வம் முருகப்பெருமான். தன்னை நம்பி வருகின்ற அடியார்களுக்கு உடனடியாக நல்ல பலன்களை தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த சஷ்டி விரதம் என்பது நம்முடைய அபிலாஷைகளை, நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை தீர்த்து வைக்கின்ற அற்புதமான விரதம். 7 நாள் விரதம் நம்முடைய எப்படிப்பட்ட கனவையும் நனவாக்கிவிடும். அதாவது 6 நாள் விரதம், 7ஆம் நாள் அந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான கந்தர் சஷ்டி விரதமானது நமக்கு என்ன
குறை இருந்தாலும் அந்த குறைகளை தீர்க்க வல்லது. கந்தப்பெருமான் கருணையே வடிவானவர். வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்வார் அல்லவா, கருணையே வடிவான என. அதுபோல் கருணையே வடிவான அந்த முருகப்பெருமானுக்கு அத்துணை துன்பங்களை மக்களுக்கு கொடுத்த, பல யுகங்கள் ஆண்டு இந்த மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்த அந்த சூரனை வதம் செய்யாமல் அவனை இருகூறாக பிளந்து அவனுடைய ஆணவம், கண்மம், மாயை என அந்த மும்மலங்களை சம்ஹாரம் செய்து தன்னோடு இணைத்து கொண்டவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு கண்டிக்க தெரியும், தண்டிக்க தெரியாது. தண்டிப்பது என்றால் அவனுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பது. கடுமையான தண்டனையை கொடுக்காமல் அவனை கண்டித்து தன்னோடு சேர்த்து கொண்டார் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானை கருணையே வடிவானவன் என வாரியார் சுவாமிகள் சொல்கின்றார். எத்துணையோ வாழ்க்கையிலே துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பலர் முருகப்பெருமானுடைய பாதங்களை பற்றியவுடன் அவர்களுக்கு அந்த துன்பங்கள் விலகுவதை கண்ணார காணலாம். ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதம் என்பது சாதாரணமான விரதம் அல்ல. நாம் கடுமையாக அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் முருகப்பெருமான் கருணையே வடிவாக நமக்கு பலவிதமான நலன்களை நமக்கு தருவான். என்ன செய்ய வேண்டும்? இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானை கசிந்து உருக வேண்டும். முருகனுடைய நாமத்தை நாவிலை மனதார பாட வேண்டும். முருகா முருகா என மூச்செல்லாம் விட வேண்டும். மூச்சு விடும்போதும் கந்தா என விட வேண்டும். அப்படி முருகப்பெருமானை நாம் 24 மணி நேரமும் சிந்தித்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து இல்லத்திலேயும் 6 விளக்குகளை ஏற்றி 6 படை வீடுகளுக்கு ஒரு விளக்காக 6 படை விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். குறிப்பாக சூரசம்ஹார நிகழ்வன்று கோவிலுக்கு சென்றே தீர வேண்டும். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி சூரசம்ஹார நிகழ்வை கண்டு நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை போன்றவையெல்லாம், காமம் இவையெல்லாம் விலகி முருகப்பெருமான் நமக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த சிவனுடைய மைந்தனை சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் என்றுமே வராது. எத்தனையோ அடியார்கள் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டிக்கு விரதத்தை இருந்து பல நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சஷ்டி விரதம் முக்கியமான நாள். 6 நாட்களும் இருக்க முடியாவில்லாவிட்டாலும் இன்றைய நாள் சூரசம்ஹாரம் என்று கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். உடல்நலம் சரியில்லை, என்னால் 6 நாளும் பட்னியாக இருக்க முடியாது என சொல்பவர்கள் இந்த ஒரு நாள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகனை சிந்தித்து தியானம் செய்து முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி கேட்டு மகிழ்ந்து மாலையிலே சூரசம்ஹாரத்தை கண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருபவர்களுக்கு எந்தவிதமான குறைகளும் வாழ்விலே வராது, நிச்சயமாக வராது. கந்தன் இருக்க கலக்கம் ஏன்? 6 முகம் அருளும் 7 முகம் தினமும் நமக்கு. ஆகவே அப்படிப்பட்ட அருமையான இந்த கந்த சஷ்டி விரதத்தை இன்றைய ஒரு நாளாவது கடைபிடித்து 6 நாட்களும் இருப்பது சால சிறந்தது. 6 நாட்களும் என்னால் இருக்க முடியவில்லை, உடல்நலம் இடம் கொடுக்கவில்லை என்று கருதுபவர்கள் சூரசம்ஹார நிகழ்வான இன்றைய நாளிலே விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி, ரொம்ப முழு பட்டினி கிடைக்க முடியாது என சொல்பவர்கள், சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், இரத்த கொதிப்பு இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? காலையிலே சிறிதாக ஏதேனும் ஒரு அவல் பொரி, பொட்டுக்கடலை, திணை மாவு, சத்து மாவு, கஞ்சி இப்படி ஏதேனும் உண்டுவிட்டு அது கூட பூஜையை முடித்த பின் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்டு மதியம் ஒரு பொழுது சாப்பிடாமல் மாலையிலே சூரசம்ஹார நிகழ்வை கண்டு அதன் பிறகு இன்றைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம். ஆகவே கந்தனுடைய விரதம் என்பது நமக்கு நன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற அற்புதமான ஒரு விரதம், கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருந்து
வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், கடம்பா போற்றி, கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.